Hi friends, welcome to Anuvi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு hot and sweet honey chicken. இது வந்து ஒரு Chinese ஸ்டைல்ல இருந்தாலும் இத வந்து நம்ம ஊருக்கு தகுந்தாப்புல மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு செய்யிறதுனால இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ இது வந்து boneless chickenல செய்யிறதுனாலயும் நிறைய sauce அப்புறம் honey இதெல்லாம் சேர்க்கிறதுனாலயும் kidsக்கு இது ரொம்பவே பிடிக்கும். சோ இத வாங்க எப்படி செய்யிறது நம்ம பார்க்கலாம். First நம்ம வந்து chicken நல்லா marinate பண்ணி வெச்சுக்குவோம். அதுக்கு வந்து ஒரு 200 கிராம் boneless chicken நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். So first நம்ம இப்ப வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். So அப்புறமா இதுல வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. So இப்ப அடுத்து இதுல வந்து ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். இப்ப அடுத்து இதுல வந்து நம்ம 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்குவோம். சோ அடுத்து இதுல இப்ப வந்து நம்ம 1 டேபிள்ஸ்பூன் corn flour மாவு சேர்த்துக்குவோம். சோ இது corn flour மாவு தான் yellow கலர்ல இருக்கு. அதாவது sweet corn flour மாவு. சோ இது வந்து கடலை மாவு கிடையாது. சோ அடுத்து இதுல இப்ப வந்து ஒரு முட்டை சேர்த்துக்குவோம். சோ முட்டை எதுக்குன்னா chicken வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதுக்கு தான் நம்ம இப்ப வந்து முட்டை சேர்க்கிறோம். அதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். கடைசியா மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சோ இத வந்து நல்லா mix பண்ணிக்கலாம். சோ இந்த மசாலா வந்து நல்லா சிக்கன்ல நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்ப chicken marinade சூப்பரா ரெடி ஆயிருச்சு. சோ இத வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சோ இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்ப பாத்துட்டீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிருச்சு நல்லா ஊறிடுச்சு. சோ இத வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு panல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் இதுல வந்து நம்ம chicken ஒண்ணா சேர்த்துக்குவோம். சோ தள்ளி சேர்த்துக்கோங்க. சோ அப்பதான் வந்து chicken வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம நல்லா குக் ஆகும். இப்போ ஒரு சைடு வெந்த உடனே இத வந்து திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக விடுவோம். சோ இத வந்து நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல வர வரைக்கும் நம்ம இத வந்து வேக விடணும். சோ இப்ப பாத்துட்டீங்கன்னா நம்மளோட chicken வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல சூப்பரா வெந்திருச்சு. சோ இத வந்து ஒரு பிளேட்ல இப்ப வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். சோ இப்ப நம்மளுடைய chicken fry சூப்பரா ரெடி ஆயிருச்சு. சோ அடுத்து இதுல வந்து நம்ம சாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம இப்ப சாஸ் ரெடி பண்றதுக்கு ஒரு panல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நான் வந்து ஒரு 5 பல் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்ப நம்ம சேர்த்துக்குவோம். 3 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்ப நம்ம சேர்த்துக்குவோம். சோ அடுத்து நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாடை போற வரைக்கும் இத நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப கோல்டன் பிரவுன் ஆகணும்னு தேவையில்லை. லைட்டா வதக்குனா போதும். சோ இப்ப பாத்துட்டீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்குவோம். சோ இது கூட ஒரு 1 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்குவோம். அதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்குவோம். சோ இப்போ இந்த சாஸ் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு ஒரு 2ல இருந்து ஒரு 3 நிமிஷம் இத வந்து நல்லா வேக விடுவோம். சோ அதுக்கு அப்புறமா ஒரு டேபிள்ஸ்பூன் corn flour மாவை தண்ணில கரைச்சு வச்சிருக்கேன். அதை இப்ப நம்ம சேர்த்துக்குவோம். சோ ரொம்ப ட்ரையா வேணும்னா நீங்க தண்ணி சேர்க்க வேண்டாம். செமி கிரேவியா வேணும்னா நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. சோ நான் வந்து செமி கிரேவியா தான் பண்றேன். சோ அதனால நான் வந்து தண்ணி சேர்த்து நல்லா இத mix பண்ணி வச்சுக்கிறேன். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சோ நம்ம நிறைய சாஸ் சேர்த்திருக்கனால அதுலயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். சோ நீங்க அதுக்கு தகுந்தாப்புல பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய மசாலா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் fresh honey சேர்த்துக்குவோம். சோ honey வந்து எப்பவுமே லாஸ்டா சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ honey சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. சோ அடுத்து இதுல நம்ம இப்ப வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற chicken சேர்த்துக்குவோம்.
ஸோ இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை சேர்த்த உடனே இந்த மசாலா வந்து நல்லா அந்த சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்குவோம். இது வந்து கார்னிஷிங்க்கு தான். ஸோ இந்த சிக்கனும் எள்ளும் சேர்ந்து சாப்பிடும்போது இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ கடைசியாக கார்னிஷிங்க்கு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஹாட் அண்ட் ஸ்வீட் ஹனி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் நார்மலாக சிக்கன் 65 பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.